பூண்டு சட்னி உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை ஒரு வாரம் ஆனாலும் கெட்டே போகாது. இட்லி, தோசை எல்லாத்துக்குமே செம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 15 பல் பூண்டு அதை நல்லா உரித்து இது மாதிரி நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. ஒரு கை சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புளி, வரமிளகாய் ஒரு 15 பீஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்க வேணாம், லைட்டாக வதக்கினா போதும். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம இட்லியை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே செமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும் இந்த பூண்டு சட்னி. நல்லெண்ணெயிலேயே நீங்கள் செய்கிறதுனால இது கெட்டே போகாது. 2 ஸ்பூன் கடுகு கொஞ்சம் கூடயே போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பூண்டு விழுதையும் இதோடு சேர்த்து நல்லா அந்த நல்லெண்ணெயிலேயே நல்லா வதக்குங்க. நல்லெண்ணெய் வாசனை, பூண்டோட ஸ்மெல்லு எல்லாம் சூப்பராக இந்த பூண்டு சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.